ஸோ வெல்கம் பேக் டு ஒய்கேவிஎக்ஸ் தமிழன். நம்ம வந்து இப்போ வந்து விஜய் சேதுபதி நடித்த விஜய் சேதுபதி நடித்த ட்ரெயின் மூவியோட டீசர் பார்த்துருந்தோம். நம்ம சேனல் ரியாக்ட் பண்ணியிருந்தோம். அதோட பிடிஎஸ் வீடியோ தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஒரு ரெண்டு நிமிஷம் 10 செகண்டுக்கு இருக்கு. நம்ம வந்து அதை தான் பார்க்க போகிறோம். நேற்றே நான் வந்து எப்படி சொல்கிறது, ஆக்சுவலாக நேற்று எடுத்த போட்ட வீடியோ தான் இன்னைக்கு ஷூட் பண்ணுறேன். பட் வீடியோ வந்து நாளைக்கு தான் ரிலீஸ் ஆகும். இப்போ நான் 27ஆம் ஷூட் பண்ணுறேன். பட் ஆனால் வீடியோ வந்து 28ஆம் காலையில் தான் வந்து அப்லோட் ஆகும். நான் வந்து ஸ்கூலுக்கு போகிறதுனால எனக்கு வந்து நான் லைட்டே எடுத்து யூஸ் பண்ணுவேன். இப்போ நேரம் அப்லோட் பண்ணால் நம்ம சேனலில் வந்து நிறைய பேர் தூங்கியிருப்பீங்க, வியூஸ் வந்து போகாது. பட் அதனால் ஒரு சின்னதாக ஒரு பிளான் போட்டு அதை பண்ணுறேன். ஸோ ஒரு எக்ஸைட்டிங்கான ஒரு படம், ரொம்ப மிஸ்கின் சார்ட்டேருந்து எதிர்பார்த்துக்கிட்டு இருக்க ஒரு படம். அந்த பிடிஎஸ் வீடியோ நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸோ கம்போசிங்லேருந்து ஆரம்பிக்கிறாங்க. ஓகே, ஒரு செம்மையான ஒரு மேக்கிங் வீடியோ. நான் வந்து ரீசென்ட்லி பார்த்ததுலேயே வந்து தரமான வீடியோ. ரிட்டன், டைரக்ஷன், கம்போசரு அண்ட் கேமராமேன் பை ஆள் வந்து கலக்கிட்டாப்புல. ஆக்டிங்கும் சரி, அந்த சொல்லி கொடுக்குற விதத்தை இதில் காமிச்சிருந்தாங்க. மனுஷன் பின்னி இருக்காப்லே காய்ஸ். ஸோ நல்லா இருக்கு இது. ஒரு 2 நிமிஷம்னாலும் வந்து பயங்கரம். அந்த அவரே இந்த கேமரா அவர் நினைச்சது இருக்கணும்னா வந்து ஒரு சில பேர் அந்த கேமராமேனுக்கு புரியலாட்டினா அவங்களே வந்து அதை இறங்கி வந்து எடுப்பாங்க. தரம். ஏன்னா வந்து அந்த கேமராமேன் வந்து அப்படியே அவர் வந்து அந்த ஃபோர்ஸ் பண்ணி இழுக்கிறது அப்படியே தெரியுது. அது எதுவும் மேக்கிங் வீடியோல காட்டி அதை நம்மளுக்கு இன்னும் ஒரு இதா இருக்கு. பயங்கரம். என்னடா இது பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்ற மாதிரி இருக்கு. செம்மையான ஒரு மேக்கிங் வீடியோ. நான் ரீசென்ட்லி பார்த்ததுலயே மிஸ்கின் சார் படத்தை எப்போ விடுவீங்க அப்படின்றது எனக்கு. ஸோ எனக்கு வந்து அதான் படத்தை எப்போ விடுவாங்க, ஏமா விடுங்கப்பாயே அப்படின்ற மாதிரி இருக்கு. நல்ல தரமான ஒரு கம்பேக் இன் மிஸ்கின். வந்து ரீசென்ட்லி சொல்லிட்டு இருந்தேன்னா ஒருத்தர் வந்து சினிமா விட்டு போக போறான், நான் வந்து சினிமா விட்டு போக போறேன் அப்படின்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காரு. தரமான ஒரு அப்படி போனா அவர் வந்து ஒரு தரமான ஒரு டைரக்ஷனை வந்து நம்ம மிஸ் பண்ணுவோம் அப்படின்னு தான் எனக்கு தோணுது. மிஸ்கின் சார், நீங்க வந்து இருக்கணும், இருந்து இந்த மாதிரி தரமான படங்கள் கொடுக்கணும். பிசாசு மாதிரிலாம் வந்து ஒரு படத்தை பார்த்து எனக்கு தான் அதில் ஒரு என்னது
இன்ஸ்பயரான ஒரு படம். எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி கதை உள்ளது உங்களால் மட்டும்தான் பண்ண முடியும். அதனால அதெல்லாம் சொல்லாம கொள்ளாம நீங்க ஆக்டிங்லேயும் நொறுக்குறீங்க. இந்த மாதிரியான படங்களும் நீங்க கொடுத்து ஆடியன்ஸ் சஸ்பென்ஸ் பண்ணி சந்தோஷப்படுத்தி ஒரு எங்கேஜிங்காக கொண்டு போகணும்னு நான் வந்து கேட்டுக்கிறேன். மற்றபடி மேக்கிங் வீடியோ சூப்பராக இருந்துச்சு, தரமாக இருந்துச்சு, பயங்கரமாக இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு, வேற லெவலில் இருந்துச்சு. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.